மருதண்டி கலாச்சாரம் என் சமுதாயத்தில் பிடித்திருக்கிற புற்றுநோய். ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்க வேண்டும். அது வரைக்கும் அந்த பெண் அவளுடைய அலங்காரத்தை அவள்தான் பார்த்து கொண்டாள். கல்யாணத்தன்று மட்டும் வெளியிலிருந்து மதுரண்டி கொண்டு வந்து அதை அந்த பெண்ணுக்கு போட்டு அழகு பார்த்து அதை ஒரு வைபவமாக செய்கிற இந்த கலாச்சாரத்தை எங்கிருந்து சகோதரிகளே கற்றுக்கொண்டோம்? அல்லாஹுவின் தூதர் திருமணம் முடிக்கவில்லையா? அல்லாஹுவின் தூதர் தன்னுடைய மக்களுக்கு திருமணம் முடித்து வைக்கவில்லையா? அல்லாஹுவின் தூதருடைய தோழர்கள் திருமணம் முடிக்கவில்லையா? அல்லாஹுவின் தூதருக்கு நெருக்கமான உறவுகள் எல்லாம் திருமணம் முடிக்கவில்லையா? இந்த திருமண கலாச்சாரங்களில், இந்த திருமண ஒழுங்குகளில் இல்லாத வளமைகளை அந்நிய சமுதாயத்திலிருந்து கடன் வாங்கி அதற்காக லட்சக்கணக்கில் செலவழித்து பஸ் பிடித்து கல்யாணத்துக்கு மதுரண்டிக்கு கூப்பிடவில்லை என்றால் மாமி பேச மாட்டார், சாட்சி பேச மாட்டார், கல்யாணத்தன்று வரமாட்டார், பெரியம்மா பேச மாட்டார், மாமா கோபித்துக் கொள்வார், பக்கத்து வீட்டுக்காரர்கள் கோபித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி எல்லோரையும் அழைத்து போய் ஒரு சம்பிரதாயத்தை செய்கிறோமே. இதை செய்கிற பொழுது புரியவில்லையா? இவை எல்லாரும் கோபித்தாலும் என் ரப்பு சந்தோஷப்பட வேண்டுமே, என் பிள்ளையின் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றால், என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் ரப்பு அல்லவா அருள் புரிய வேண்டும். அல்லாஹுடைய சாபத்தை சம்பாதித்துக் கொண்டல்லவா ஈமானிய உறவுகளே திருமண நாளின் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம்.